Hey friends, hi, hello, வணக்கம். So Tnpsc ல இருந்து Assistant System Engineer and Assistant System Analyst. So இந்த ரெண்டு போஸ்டிங்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களா, அதோட அஃபிஷியல் ஆன்சர் கீ இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்த ஆன்சர் கீயை சிலருக்கு டவுன்லோட் பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய tnpsc.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்க்கும் போது ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலமை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆன்சர் கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆன்சர் கீஸ்க்குள்ளே போகும்போது யூல் கெட் சம்திங் லைக் 22-1 அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர். ஸோ அதுக்கானது அண்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வந்துட்டு 11/4/2019. ஸோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் போத் திஸ் இது. ஸோ பேப்பர் 1க்காகவும் பேப்பர் 2க்கான ஆன்சர் ஷீட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து டவுன்லோட் ஆகிடும். அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இது டென்டேட்டிவ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இது பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா யூ குட் ஆப்வியஸ்லி சேலஞ்ச். அண்ட் அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு 7 days கூட சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் சும்மா போஸ்ட் ஆக் மெயில் அதெல்லாமே எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க் கீழே இருக்கல, ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கு ஒரு பேமெண்ட் கூட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அண்ட் அவங்க சோர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் எந்த சோர்ஸை வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி வேணும்னா சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கீயை வந்து பார்த்துக்கணும். ஸோ கீயை பார்க்கறதுக்கு நம்மளே அஃபிஷியலாக வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆகும், அதுக்கு அடுத்து பேப்பர் 1 2 பார்ட்ஸ் ஆகும் 50-50 கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ அதே மாடலில் நீங்களும் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் என் கூட சேர்ந்து செக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செக் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்காக தான். அண்ட் இது வந்து என்னென்னா ஒரே விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, 7 days தான் உங்களுக்கு டைமிங். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எதுனாலும் செக் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் 2 ஆன்சர் கீஸ் தான் வந்துருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு இதுதான் ஆன்சர் கீ அப்படின்னுலாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் MCQs. ஸோ அதனால் உங்கள் MCQக்காக மட்டும்தான் இந்த ஆன்சர் கீஸ் வெளியில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலையும் மினிமம் ஆஃப் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். 50 ஒரு கேட்டகரி வைஸ் 40-30 அந்த மாதிரி போயிட்டு இருக்கல. ஸோ அந்த மினிமம் மார்க்ஸ் எடுத்துக்கிங்களான்னு பாருங்க. ஈவன் இஃப் நாட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதக வேணாம். ஏன்னா நமக்கு தெரியல இன்னும் இந்த எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எல்ஸ் எப்படி இதை கொண்டு போகிறாங்கிற ஐடியா இல்லை. பட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வருதோ அது நமக்கு நல்லது. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் இட். அண்ட் சீக்கிரமாகவே வந்துட்டு பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 ரெண்டுத்தோடைய அஃபிஷியல் டிஸ்கஷன்ஸ் வந்துடும். சொல்யூஷன்ஸ் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, so all the best.